மாதா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முடிவில்லா ஒளி என்னும் புரோகிராம் மூலமாக இறந்து போன ஆத்மாக்களை நினைவு கூறுகிறோம். அந்த வகையிலே நான் என்னுடைய அப்பாவை நான் நினைவு கூறுகிறேன். எங்க அப்பா கொயர் மாஸ்டராக இருந்தாங்க. நிறைய இறந்து போனவர்களுடைய அடக்க திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த அடக்க சடங்குகளில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய ஆன்மாக்களுக்காக அவர்களுடைய ஆன்மாக்கள் விண்ணகத்திலே சேர்வதற்காக வேண்டுதலும் செய்திருக்கிறாங்க. அந்த வகையில எங்க அப்பா எனக்கு அத கத்துக் குடுத்துருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா, ஒரு அருமையான பாட்ட எங்க அப்பா எனக்கு கத்துக் குடுத்துருக்காங்க. எங்க ஊர்ல இப்பவும் அத பாடுவாங்க. இறந்து போனவர்களுடைய திருப்பலியில கடைசியாக அவங்க கடைசி யாத்திரைக்காக பாடுகிற ஒரு பாடல் எனக்கு இன்னும் ஞாபகம் வருது. சென்று வா கிறிஸ்தவனே அப்படின்னு ஒரு பாடல். அதுல ஒரு லைன் எனக்கு மனசுல டச் பண்ண லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்னை அழைக்கும் காலம், அவரோடு உன்னை சந்திப்பேன். சென்று வா கிறிஸ்தவனே. நான் இன்னைக்கு அததான் நினைக்கிறேன். எல்லாரும் நம்ம ஒரு நாள் மடிய தான் போறோம். கடவுளுடைய விண்ணக ராஜ்யத்துல சேரணும்னா எல்லாருக்கும் ஆசை இருக்குது. அந்த காலம் வரும்போது நான் கடவுளோடு எங்க அப்பாவை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையோடு தான் நான் இருக்கிறேன். இதுதான் நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையின் நம்பிக்கையும் கூட. அது எங்க அப்பா என்ன பெரிய இசைக்கலைஞனா பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஆரம்ப பாடமே எங்க அப்பா தான் கத்துக் கொடுத்தாங்க. சரிகமபதனிசாவா இருக்கட்டும், அது சி மேஜர் கார்டா இருக்கட்டும், எல்லாமே எங்க அப்பா தான் எனக்கு கத்துக் கொடுத்தாங்க. எனக்காக சென்னைக்கு வந்து நிறைய தியாகங்கள் பண்ணேன். நான் இன்னைக்கு இந்த துறையில இருக்கிறத எங்க அப்பா பார்த்தாங்க. நான் இந்த துறையில நுழையிறதுக்கு அப்பா தான் நிறைய பேர்ட்ட வாய்ப்புகள் கேட்டு எனக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. நான் ஓரளவுக்கு பெரிய ஆளா இன்னைக்கு மீடியா முன்னாடி வர்ற டைம் அப்பா இல்ல. எனக்கு அது ஒரு ஆதங்கம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. என்ன செய்யறது? இதுதான் ஒண்ணும் பண்ண முடியல. இது இப்ப நான் பார்க்குற நேயர்கள், நம்ம தம்பி தங்கைகிட்டலாம் சொல்ற என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, நீங்க எது செஞ்சாலும் அப்பா, அம்மா உயிரோட இருக்கும்போதே அவங்களுக்காக செய்ய ஆசைப்படுங்க. அவங்கள பட்டினி போடாதீங்க. அவங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சு கொடுங்க. இன்னும் அ அவங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. நான் இன்னைக்கு எங்க அப்பாவுக்காக வேண்டுகிறேன். அப்பா இறந்தப்புறம் கிட்டத்தட்ட 12 வருஷமாக ஒரு வருஷமும் நவம்பர் 2ஆம் தேதி எங்க ஊர் கல்ற தோட்டத்துக்கு போய் அப்பாவுக்காக வேண்டுறது வழக்கமாவே வச்சிருக்கிறேன். நான் எங்க அப்பாவுக்காக வேண்டுறது மாரி, நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையா ஆன்மாக்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள்.